ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டூபிட்ஸா கேமிங் சேனல். நம்ம சேனலோட 4th வீடியோ இது. இன்னைக்கு நம்ம என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாப். இது ஒரு இண்டி பேஸ்டு ஹாரர் கேம் பிளே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கேம் பிளேல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது வந்து 2024 ரிலீஸ் ஆன கேம். ஓகே, நமக்கு ஓப்பனிங் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. October 8, 1984 வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு ஆட் ஒன்று பார்க்குறோம், ஹவுஸ் சிட்டிங் ஜாப்க்கு. அப்போ நம்மகிட்ட காசு இல்லாதனால இந்த வேலையை நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்ணி இந்த வேலைக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, கண்டினியூ நம்ம கொடுத்தாச்சு. லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம அந்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. மேலே என்ன போர்டு இருக்குது, ஃபைண்ட் மார்க்சிம் ஹவுஸ். ஓகே, கிளாப் அப்படின்னு ஒரு ஏரியா ஒன்று இருக்குது. ஓகே ஆமாம், இங்கே கிளாப்னு தான் போட்டிருக்காங்க. கிளாப் இட்ஸ் ஆன், கிளாப் இட் ஆஃப்னு போட்டிருக்காங்க. ஓகே, என்ன ப்ரோ கேம் சொன்னீங்க, ஒரு மாதிரி பிளராக தெரியுது அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து கேமோட குவாலிட்டியே இப்படி தான் இருக்கும். ஓகே, அங்கே ஒரு நின்றுட்டு இருக்கான். ஓகே, வேறு யாருமே இல்லை சுற்றி முற்றி, இவன் தான் இருக்கான். இவன்ட்ட தான் போகணும்னு நினைக்கிறேன். இவன்ட்ட தான் போகணும். ஓகே, நான் இங்கே வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு வீடு தேடிட்டு இருக்கேன். எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்குறோம். ஹெல்ப் பண்ணுறேன். எந்த தேடிட்டு இருக்கீங்க, எந்த வீடு தேடிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறான் அவன். ஓகே, அதுக்கு நம்ம கேட்குறோம் வந்து மார்க்சிம் பிளேஸ் வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறோம். இவர் வெளியில் போயிட்டார், என்னை வந்து ஹையர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். மார்க்சிமா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவர் எப்போவுமே என்னைத்தான் அந்த வேலைக்கு வந்து வாட்ச் பண்ண வைப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் தான் அந்த நெய்பருங்கிறனால வந்து பார்த்துட்ருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே, என் பேர் மார்க்கோ ப்ரோட்டோஸ்கி அப்படின்னு சொல்கிறான். என் பேர் வந்து பை த வே என் பேர் மார்க்கோ ப்ரோட்டோஸ்கிங்கிறான். ஓகே, நைஸ் டு மீட் யூ மார்க்கோ. கேன் யூ டெல் மீ வேர் ஹிஸ் ஹவுஸ் இஸ்? இவரோட வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? அஃப்கோர்ஸ். ஓகே, இங்கேருந்து 2 வீடு தள்ளி தான் அவரோட வீடு இருக்குது, மார்க்சிமோட பிளேஸ் இருக்குதுன்னு சொல்கிறான். ஓகே, நம்ம தேங்க்ஸ் சொல்லி அவனை அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஓகே, என்ன சொல்லியிருக்கான்னா, ஓகே அவன் வந்து ஆட்டோமேஷன் சிஸ்டம் வந்து மெயில் வந்திருக்காமா அவனுக்கு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கானாமா அதை ஃபிட் பண்ணுறதுக்கு. ஓகே, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே, கண்ட்ரோலிங் லைட்ஸ், டெம்பரேச்சர் அண்ட் ஈவன் த செக்யூரிட்டி சிஸ்டம். ஓகே, எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒன்று ரொம்ப ஸ்டஃப்பே இல்லாமல் ஒரு ஒரு எஃபர்ட் போடாமல் நம்மளால் வந்து இது பண்ண முடியும்னு சொல்லியிருக்கான். ஓகே, பார்ட்லி பிகாஸ் ஆஃப் ரீசன்ட் டிசைப்பர். ஓகே, இதெல்லாம் என்னன்னே தெரியல, என்னென்னமோ கொடுத்து வச்சுருக்கான். ரேவிங், ஸ்டாப் ரேவிங்க போட்டு. ஓகே, லொக்கேஷன் இந்த ஓகே சல்லு சிஸ்டம் ஆஃப் ஆல். ஓகே, என்னமோ சொல்கிறான், ஒன்றும் புரியல எனக்கு. தட்ஸ் வைல் ஹீஸ் அவே. ஓகே, அந்த சர்வேலன்ஸில் ஃபிட் பண்ணனால தான் அவன் ரொம்ப தூரத்துக்கு வந்து வெக்கேஷன் போயிருக்கானாமா. தேங்க்ஸ் அகெயின் ஃபார் த டைரக்ஷன் மார்க்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என் வீடு பக்கத்தில் தான் இருக்குது, வந்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறான். ஐ திங்க் இதுதான் என் வீடுன்னு நினைக்கிறேன். என் மூஞ்சி பாருங்களேன். சிரிப்பாக இருக்குது. எதுலேயோ தூக்கி ஒட்ட வச்சுருக்காங்க. இதில் அவன் என்ன பண்ணுறான்? எத்தனைவங்க அந்த மெயில் பாக்ஸை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இங்கே தான் இருக்கான். நான் கூட மற்ற கேம் மாதிரி ஓடிடுவாங்கன்னு நினச்சேன். ஓகே, இங்கே வீடு லைட் ஆஃப் ஆகிருக்கு. இந்த வீடா? இல்லை, அவன் 2 ஹவுசஸ் தள்ளின்னு சொன்னான். அவன் வீட்டில் இருந்து 1, 2 இந்த வீடு. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடாக தான் இருக்கணும். லைட் போட்டிருக்கானா? ஓகே, திஸ் மஸ்ட் பீட். ஓகே, இந்த வீடாக தான் இருக்கணும்னு நம்மளே சொல்கிறோம். என்டர் த ஹவுஸ். நமக்கு மேலே வந்து காமிச்சிட்றாங்க என்னென்ன பண்ணணுன்னு. ஓகே ஓகே, கீ வந்து பேக் யார்டில் இருக்குமாம்மா. ஓகே, பின்னாடி சொன்ன மாதிரி நான் இருக்குது, பின்னாடி போய் செக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கிட்டு போகணுமா? இல்லை, இங்கிட்ட அடைச்சிருக்கு. இங்கிட்டு தான் போகணும், இங்கிட்ட தான் ரூட் இருக்குது. ஃபைண்ட் த கீ இன் த பேக் யார்ட். ஓகே, நம்ம இப்போ போவோம், போய் செக் பண்ணுவோம். பின்னாடி எதுவும் வந்து பயமுறுத்தாமல் இருந்தால் சரி. சவுண்டே ஒரு மாதிரி எஃபெக்டே பயங்கரமாக கொடுத்துருக்கானுங்க. ஓகே, அவங்க சொன்னாங்களாம்மா ஃப்ளவர் பாட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நான் இங்கே இருக்குது, பொட்டையே தெரியுது, அப்படியே வச்சுட்டு போயிருக்கானுங்க பைத்தியானுங்க. ஓகே, இதை திறக்க முடியாதா? அன்லாக் த ஃப்ரண்ட் டோரா? ஓகே, ஏங்க இதை பாருங்களேன், இந்த காஞ்சூரிங் படத்தில் மாட்டுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. இந்த பேய் வீடுனாலே ஃபாரினில்
இதை மாட்டுறது, இந்த தனியாக ரூமில் ஏதோ ஒன்று வைக்கிறது, இந்த குழந்தைகளை வந்து தனி ரூமில் தூங்க வைக்கிறது, இதுவே பெரிய தொல்லையாக இருக்குது. நம்மளாம் பேய் வந்துச்சுன்னா அமைதியாக படுத்து தூங்கிடுவோம். இவங்க போய் அப்போ தான் திறந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க வருதா இல்லையாண்டு. இருக்கு பசங்க. ஓகே, இப்போ நம்ம திறப்போம் கதவை. திறடா. ஓகே, சரியான பிச் பிளாக்காக இருக்குது உள்ளுக்குள்ளே. உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரில. ஓகே, ஓரளவுக்கு வெளிச்சம் இருக்குது, ஜன்னல் வெளிச்சம். மூவ் பண்ணுவோம் உள்ள. ஓ, என்னடா சவுண்டு இது? என்னடா வெல்கம் இதுன்னு கேட்குறான். ஓகே, அவன் சொன்னது இப்போ தான் ஞாபகம் வருது, இது ஒரு ஸ்மார்ட் ஹவுஸ் அப்படின்னு. ஓகே, வந்து நின்னா லைட் எரிஞ்சிருமா? ஃபேன் வந்தாலே ஓடுது. ஓகே, ரீட் த நோட் அந்த ஃப்ரிட்ஜ் அங்கே இருக்குது. என்னடா சவுண்டு? கார் வெளில போதா? ஹே, தேங்க்ஸ் ஃபார் ஹவுஸ் சிட்டிங், ப்ளீஸ் மேக் ஷியோர் செக் த மெயில் பாக்ஸ், வாட்டர் த பிளான், த்ரோ அவுட் ஆஃப் த ட்ரெஸ், ப்ரெஸ் PQ டாகிள் த லைட்ஸ் ஆன் ஆஃப் இன் எனி ரூம். ஓகே ஓகே க்யூங்கிற வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா வந்து எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அம்சம் பண்ணி பார்ப்போம். எஸ், கரெக்டாக இருக்குது. ஓகே, க்யூ அம்த்தனா எங்கே வேணால் லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் அது ரொம்ப சிரமங்க. அந்த காஞ்சரிங் படத்தில் சைடில் வந்து அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கும்போது கை தொட்டு தெரியுமா, கை அந்த நான் தான் எனக்கு வருது இந்த கேம் பிளேல. ஓகே, நம்ம பேசிகிட்டே வந்து இந்த இது ஓகே, இது ரூம் கணக்கில் வராதாட்டிருக்கு. ஓகே, இங்கிட்ட ஒரு டோர் இருக்குது, 2 ஒரே டோர் தான் நினைக்கிறேன். அது ஒரு பாத்ரூம். ஓகே, இது ஒரு பாத்ரூம். ஓகே, அது பாத்ரூமில் போய் தான் பாத்ரூம். ஓகே ஓகே, நல்லா இழுத்து சத்தணும். ஓகே, கிராப் பண்ணி இழுக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, இது கராஜா? ஓகே, கார் நிப்பாட்டுறதான்னு நினைக்கிறேன். ஓகே, எக்ஸ்ப்ளோர் த ரூம். ஓகே, கீழே 2 ரூம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இப்போ வந்து மேலே போகலாம். ஓகே, இங்கே ஒரு லைட் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இந்த ரூம் ஓப்பனிங்காக ரூம் இருக்குது. ஓகே, இது வந்து பெட்ரூம். ஓகே, இது என்ன பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இது ஒரு பாத்ரூமா? மேலே ஒரு பாத்ரூம் இருக்குது. ஓகே, 2 டாய்லெட்ஸோட கற்றுக்கிட்டாங்க. கீழே ஒரு டாய்லெட் ஒரு ரூம் இருக்குது. காஷன், டு நாட் என்டரா? இப்படிலாம் சொன்னால் தாண்டா என்ட்ராகணும் போலே தோணுது. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த வெள்ளைக்காரங்க செய்யறதை நம்ம செய்யக்கூடாது. திறந்துட்டே தான் வந்துருச்சுன்னா ஓகே. அதை பூட்டிகிட்டே போயிட வேண்டியதான்டா. அப்புறம் எதுக்கு நான் காசு டு நாட் என்டர்னு போட்டிருக்கீங்க? ஓகே, கிராப் த மெயில். ஓகே, 6 காரு. ஓகே, இப்போ வந்து மெயில் பாக்ஸ் வந்து செக் பண்ண சொல்லியிருக்காங்க, பண்ணிவிடுவோம். மெயில் பாக்ஸை செக் பண்ணிட்டு, என்னடா சவுண்டு? ஏதோ மிஷினை ஓட மாதிரி. இந்த வேறு கிராப் பண்ணி இழுக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே இருக்குது மெயில் பாக்ஸு. இது 1984ங்கிறதுனால இன்னும் அந்த மெயில் இன்னமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த டைமிலும். ஓகே, மிஸ்ஸிங், ப்ளீஸ் ஹெல்ப், கெமல் ஜெக்சன், 25 years old, 170 lbs, 5 point. ஓகே, இவரோட டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் சீன் 23 September 1984 and Saiford Park wearing a black sweater and black hat. He was doing a house sitting service. ஓகே, ஹவுஸ் சிட்டிங் சர்வீஸ் பண்ணும்போதே தலைவன் காணா போயிருக்கான். மிஸ்ஸிங் ஹவுஸ் சிட்டரா அப்படின்னு நம்மளே. ஓகே, சவுண்ட்ஸ் மாறுது. சவுண்ட்ஸ் லைக் பிகினிங் ஆஃப் மிஸ்ட்ரி நாவல். ஒண்டர். ஓகே, எங்க சவுண்டு மாறிட்டே இருக்குது. உள்ளே போகலாமா வெளியில் போகலாமா? கிராப் த வாட்டர் கேன் த கரேஜ். ஓகே ஓகே, சவுண்டு வர வர ஏறுது. ஓகே, கராஜிலேருந்து இந்த வாட்டர் கேன் எடுத்தாச்சு. ஓகே, செடிக்கு தண்ணி ஊற்றணுமா? ஓகே, மொத்தம் 5 செடியா? இது என்ன பண்ணோம்? ஜூமு. ஓகே, ஆர் அமுத்தன ரொட்டேட்டா? ஆர் எங்கே அமுத்துறது? ஓகே ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, ஒரு செடி குத்தி. கீழே வந்துருச்சு. தண்ணி செஞ்சு ஓடு 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 ஓடு. ஓகே, இங்கே ஊற்றுவோம். ஏண்டா பக்கத்துலேயே சின்னதாக ஒரு தண்ணி ஓடுற மாதிரி இருக்குது. இந்த பிளான்ட் அங்கேருந்து தண்ணி எடுத்துக்காதா? என்னடா கேம் நாலேஜ் இது? ஊற்ற வச்சுருப்பாங்களோ? ஏதாவது வேலைப்பாடு இல்லாமல் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டானுங்க. இப்போ தண்ணி ஊற்றுறப்ப ஏதோ நடக்கும்னு நினைக்கிறேன். தண்ணிலாம் ஃபுல்லாக கீழே செஞ்சுது. இந்த கேனில் அவ்வளோ தண்ணியாடா இருக்குது. சிந்த விட்டே வந்துட்டுருக்கேன், ஒன்றும் தீரவே மாட்டேங்குது. அன்லிமிட்டட்னு நினைக்கிறேன்.
ஓகே, இன்னும் ஒரு பிளான் இருக்கா? ஓகே. ம். ஆல்ரைட், நெக்ஸ்ட். ஓகே, ட்ராஷை வந்து எடுக்க சொல்கிறாங்க கிச்சன்லேருந்து. போவோம். எதுவும் நடக்கும்னு நினச்சேன், பட் எதுவும் நடக்கலை. நல்லது தான். இது வேற வரப்போ பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. ஓகே, லாக் பண்ணியாச்சு. பீஸா எடுக்கணுமா? இதை எடுக்கணுமா? ஓகே, இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப வெயிட்டாக இருக்குது. என்னடா எலும்பெல்லாம் இருக்குது, இவ்வளோ பெரிய எலும்பு. ஓ, அதான் கீழே கொடுத்துருக்காங்களா? டிடெக்டிவ் நாவல்ஸ் ரைட் ஃபார் த ஒயிட். வச்சுட்டே திறக்க முடியாதா? இழுக்க முடியல. நகர்த்தி வச்சுட்டு இதை கொஞ்சம் இழுப்போம். இதை இப்போ எடுத்துட்டு பைத்தியக்கார நாயே, ஸ்டாப்பா? கண்டினியூ. யூ ஸ்கேர்ட் த ஷிட் ஆஃப். ஆமாண்டா கிறுக்கு நாயே, இதனால தான் நான் ஸ்கேர் ஆனேன். ஓகே, வந்து ஃபெட்ரல் இன்வெஸ்டிகேஷன் பியூரோலேருந்து வந்திருக்கானாமா. உங்ககிட்ட ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். பைத்தியக்காரன், கேட்டு தொலை. ஓகே, there is been reported of disturbance in this area, disappearance, strange. ஓகே, இந்த ஏரியாவில் வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு, டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன், அதாவது ஃபீல் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்கான். இல்லை, நான் வந்து ஃபைனாக தான் இருக்கேன், ஜஸ்ட் நான் வந்து ட்ராஷை தான் வெளியில் எடுத்து வந்துன்னு சொல்லியிருக்கான். ஓகே, ஆர் யூ ஷோர் வை த ரீசன்ட் பிலீவ் நெய்பர்ஹுட் தட் மீன்ஸ். இல்லை, அவன் என்னமோ கேள்வி கேட்குறான். அதுக்கு நம்ம இல்லை நான் வந்து ஷுவராக தான் 100% ஷுவராக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எப்போவுமே வந்து உங்கள் கண்ணையும் இயரையும் காதையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறான். அது எங்களுக்கு தெரியும், நீ போடா. பைத்தியக்காரன் வந்த உடனே ஒரு பயன்படுத்தி விட்டான். இதுக்கு தான் இந்த மியூசிக் இவ்வளோ நேரம் கொடுத்தீங்களாடா? ஒரே செகண்டில் மியூசிக் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, இந்த பைத்தியக்காரன் அடுத்த வீட்டுக்கு போகிறான்னு நினைக்கிறேன். இவனுக்கு பயன்படுத்துறது எப்படி இருக்கு? பேயெல்லாம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ லாக் பண்ணணும். இப்போ தூரம் இல்லாதாங்க வருது. ஓகே, இப்போ வந்து நம்ம வேறு எங்கேயும் போக தேவையில்லை, இந்த இடத்துல தான் உள்ளுக்குள்ளே போகணும். ஓகே, கெட் சம் ஃபுட் ஃப்ரம் த கிச்சன். ஏய், அந்த இடத்துல யாரோ நின்னாங்க. அந்த இடத்துல யாரோ நின்னாங்க, நான் பார்த்தேன். என்னடா அது? இங்கே இந்த இடத்துல கன்ஃபார்மாக சொல்கிறேன், யாரோ நின்னாங்க. என்னடா சொல்கிறது? நம்மளை ஃபுட் எடுத்து சாப்பிட சொன்னாங்க, அதுக்குள்ளே வரலான்னு பார்த்தா என்னங்க டைனோசர் வர மாதிரி சத்தம் கேட்குது. செக் அப்ஸ்டேர்ஸ் ரூமா? எதுக்குடா ரூமை செக் பண்ணணும்? அப்போ மேலே எதாவது இருக்கா என்ன? ஏங்க இங்கே இந்த இடத்துல எவனோ பார்த்தேங்க, நான் கன்ஃபார்மாக எனக்கு தெரியும். ஓகே, ஏங்க அங்கே பாருங்க, அந்த கேஷன் போர்டை பிடுங்கி போட்டிருக்காங்க. நான் திறக்கலான் இருந்தேன், எவனோ திறந்துட்டான். ஓகே, ஒரு ரூம் கிளியரு. ஐ திங்க் இந்த நோட்ஸ் எடுக்கிற சவுண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு. இருந்தாலும் த்ரில்லிங் சவுண்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கானுங்க. என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் பயம். ஐயோ பண்ணிட்டேன். அப்பாடா. ஓகே, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, நான் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஐ ஷுட் கிராப் சம் ஃபுட் அண்ட் ஈட் கோ டு ஸ்லீப். ஓகே, சாப்பிட்டுட்டு வந்து தூங்க போகணுங்கிறான். கிராப் சம் ஃபுட் ஃப்ரம் கிச்சன் எடுத்துருவோம். தரேன். அடாடா. ஓகே, நத்திங். ஓகே, இங்கேயும் எதுவும் இல்லை. ஓகே, ஃப்ரிட்ஜிலேருந்து லைட்டு வருது. சரி, நம்ம திறந்தே வைப்போம். திறந்து வச்சோம்னா லைட் ஆஃப் ஆகிறப்போ நமக்கு வந்து துண்டா தெரிய வெளிச்சம், பிரச்சனை இல்லை. ஓகே, இதெல்லாம் திறக்க முடியல. ஓகே, அந்த இங்கே இருக்குது. ஓகே, செரல் ஆன் பெட் அப்ஸ்டேர்ஸ். புத்த செரல் ஆன் த பெட் அப்ஸ்டேர்ஸ். ஓகே, பெட்டில் போய் இதை வைக்க சொல்கிறாங்க. என்னமோ சவுண்டு கேட்குது. சவுண்டே ஆஃப் ஆயிடுச்சு மொத்தமாக. ஓகே,
கொட்டு தான் இவன் சாப்பிட்றானா? ஓ, இது உள்ளுக்குள்ளே அசைகிற சவுண்டா? இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே என்னமோ கீழே விழுந்து கிடக்குது. என்னது இது? என்ன கன்றாவினே தெரில, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஏதாவது ஃபோட்டோ. ஓகே, பரவாயில்ல. இங்கே எதுவும் புக் இருக்குது. வெளியில் வேணா நிற்கிறானா என்ன? ஓகே, யாரும் இல்லை இப்போதைக்கு. இது என்னது? மஞ்சள் கலரில் மாதிரி இது. ஓகே, லே ஆன் த பெட். படுத்தாச்சு. ஓகே, இது டைமரா? ஓகே, என்னங்க படுத்தோன்னு தூங்க போகிறான்? சோறு திங்கலையா? டிவி இருக்குது, ரிமோட் இருக்குது, ஆன் பண்ணுவோமா? ஓகே, E2 யூஸ், EM2. ஓகே, நல்ல படம் ஓடிட்டுருக்கு. அந்த படத்துலேயே சவுண்ட் எஃபெக்ட் பயங்கரமாக தான் கொடுத்துருக்காங்க. ஓ, அதுக்குள்ளே நமக்கு தூக்கமே வந்துருச்சா? படம் முடியறதுக்குள்ளே நமக்கு வந்து தூக்கமே வந்துருச்சு. ஓகே. ஓய், அங்கே யாரும் நின்னாங்க பார்த்தீங்களா? கெட்டப்பா இந்தரா மேலே. ஃபிகர் அவுட் வாட் இஸ் கோயிங் ஆன். ஓகே, நான் அதை போய் பார்க்கணுமா இப்போது? டேய், இந்த வேலையை தாண்டா நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ண மாட்டேன்ட்டு. அங்கே பாருங்க, ஏதோ பிங்க் கலரில் எரியுது ரூம் லைட்டு. ஓகே, கதவு உடஞ்சி கிடக்கு. கதவு உடஞ்சிருக்கு. என்னடா செதற விட்டுருக்கீங்க ரூமவே? சூற விட்டுருக்கானுங்க போட்டு. இங்கே பாருங்க, நகை கீரில் எவ்வளோ பெரிய. யாரா அது? எங்க நான் சொன்ன மாதிரியே அந்த காஞ்சூரிங் படம் மாதிரியே தான் கேட்குது. காதுகிட்ட உனக்கு வந்து தட்டிட்டு போகிறான். என்னடா எரிய மாட்டேங்குது படம்? இங்கே ஐயோ, அந்த டிவி கருமத்தை ஆஃப் பண்ணி தொலையணும். ஓ, எங்க ஒவ்வொரு செகண்டும் உள்ள இருக்கிற மாதிரி தான் பயன்படுத்துறானுங்க. அவனே தான் அப்படி எட்டி பார்த்தது. அவனே தான், அந்த பிங்க் கலர் மூஞ்சியே தான். அங்க நின்றுட்டு இருந்தான். சவுண்ட் எஃபெக்ட் பாத்தீங்களா? பயங்கரமா இருக்கு. ரப்பர் டக்கியா? என்னடா ரப்பர்? இந்த இங்கே ஒரு ரப்பர் டக்கி இருக்கு. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுமா? ஓ, பின்னாடி வர. ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஓடு. திரடா. இன்னும் திறக்க முடியல. ஜம்ப் த்ரூ த விண்டோவா? ஓகே, கம்பெனியாச்சு. ஏய், யாரா நீ இந்த ஸ்பீடில் துரத்திட்டு வர? ஏங்க அப்படியே மண்ணுக்குள்ள இறங்கிட்டான். ஏங்க அது என்ன பிளட்டா இல்லை வேற ஏதாவதா? பிளட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், பிளட்டு தான். நம்ம பிளட்டா சிந்தி கிடக்கு? நம்ம பிளட்டா அவன் பிளட்டா? நம்ம தான் கண்ணாடி வெட்டி குடிச்சோம். நம்ம பிளட்டாக தான் இருக்கு கண்டிப்பாக. ஓகே, ஓகே, நம்ம இப்போ அந்த ப்ரொட்டோஸ்கி அவனோட வீட்டுக்கு போவோம். ஏய் தம்பி ப்ரொட்டோஸ்கி, டேய் படுவா, வாடா வெளியில். எங்க இவ்வளோ சொன்னா என்னங்க அது? அவன் ஜன்னல்ல பிளட்டா? ஆமாம், பிளட்டு. ஜன்னல் ஃபுல்லாக தெரிச்சு கிடக்கு. டேய் ப்ரொட்டோஸ்கி. ஐயோ, எங்க இங்கேயும் வந்துருச்சு போல் இருக்கு. ஐயோ, எங்கிட்டு போக முடியல. நம்ம ஃப்ரண்ட்டில் போக முடியல, சைட்லேயும் போக முடியல. அந்த பைப்பில் காப்பாற்றலான்னு பார்த்தா எங்கே நம்மளே தப்பிச்சோடு ஓடிட்டு இருந்தோம். பேசாமல் ஓடி போய் பக்கத்தில் வீட்டில் இருக்க ஹெல்ப் கேட்போமா? இங்கே பக்கத்தில் இருக்கிற வீட்டு சைடாக ஹெல்ப் கேட்போம். ஓகே, ஆப்போசிட்டில் 2 வீடு இருக்குது, அங்கே போய் ஹெல்ப் கேட்போம். ஏய் வேகமாக போடா. ஓகே, இப்போ எங்க இப்படி ஒரு சைலண்ட் இப்போ திட்டு ஓடி வரணுமாம்மா? எப்படி இருக்கும்? பிரம்மாண்டமாக இருக்கும். ஓகே, இந்த கேம் சேவ் ஆகுது. ஓகே, கேம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், கேம் முடிச்சிருச்சு. நான் போலீஸ் ஸ்டேஷன் ரீச் பண்ணுற வரைக்கும் போயிட்டே இருந்தேன். ஓகே, இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டிஸ் என்ன சொன்னாங்கன்னா, மார்க்கோ பட்டாஸ்கியோட வீட்டில் வந்து லைஃப்லெஸ் பாடி வந்து கண்டுபிடிச்சாங்கம்மா. ஓகே, மாஸ்கிம் ரிமைன் ஓகே, வந்து மாஸ்கிம் வந்து அந்த ஸ்டஃப்டு பேக்கில் வந்து ட்ராஷ் பேக்கில் வந்து இருந்துச்சுல, அது வந்து மார்க்கிம் தான் வந்து
ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன மற்றெல்லாம் என்ன போட்டிருக்காங்கன்னு தெரில. வேணா யாருக்காச்சும் வேணா ஸ்டாப் பண்ணி படிச்சுக்கங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.